புதன் பகவான் வழிபட்ட திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர். மயிலாடுதுறை மாவட்டம் திருவெண்காட்டில் ஸ்வேதாரண்யேஸ்வரர் திருத்தலம் அமைந்துள்ளது. காசிக்கு சமமான 6 தலங்களில் ஒன்று திருவெண்காடு. தேவார பாடல் பெற்ற காவிரி வடகரை தலங்களில் இது 11வது தலமாகும். தல வரலாறு: பிரம்மனிடம் பெற்ற வரத்தால் மருத்துவன் என்னும் அசுரன் தேவர்களுக்கு துன்பத்தை விளைவித்தான். சிவபெருமான் அருளியபடி தேவர்கள் வேற்றுருவில் திருவெண்காட்டில் வாழ்ந்து வந்தனர். அசுரன் திருவெண்காட்டிற்கு வந்து போர் செய்தான். அசுரன் சிவனை நோக்கி தவமிருந்து சூலாயுதம் பெற்று நந்தி பகவானை சூலாயுதத்தால் தாக்கி காயப்படுத்தினான். நந்தி பகவான் சிவனிடம் முறையிட சிவன் கோபம் கொண்டார். அப்பொழுது அவருடைய 5 முகங்களில் ஒன்றான ஈசானிய முகத்தினின்று அகோரமூர்த்தி தோன்றினார். இந்த அகோர உருவை கண்ட உடனேயே அசுரன் சிவனிடம் சரணாகதி அடைந்து வணங்கினான். சரணடைந்த அசுரனை அகோரமூர்த்தியின் காலடியிலும், காயம்பட்ட நந்தி பகவானை ஸ்வேதாரண்யேஸ்வரர் நிறுத்த மண்டபத்திலும் இன்றும் காணலாம். இத்தலத்தில் புதன் தன் தோஷம் நீங்கி நவக்கிரகங்களில் ஒருவரானார் என்கிறது தலவரலாறு. இத்தல இறைவனுக்கு திருவெண்காடர், திருவெண்காட்டு தேவர், திருவெண்காடையார், திருவெண்காடுடைய நாயனார், திருவெண்காட்டு பெருமான் ஆகிய பெயர்கள் உண்டு. இவர் லிங்க வடிவில் சுயம்புமூர்த்தியாக எழுந்தருளியுள்ளார். பிரார்த்தனை: திருவெண்காடு தலத்தில் ருத்ரபாதம் உள்ளது. காசியில் உள்ள விஷ்ணு பாதத்தை வழிபட்டால் 7 தலைமுறை பாவங்கள் விலகும். ஆனால் திருவெண்காடு தலத்தில் உள்ள ருத்ரபாதத்தை முறைப்படி வழிபடுகிறவர்களுக்கு காசியை விட 3 மடங்கு கூடுதல் பலன்கள் கிடைக்கும். 21 தலைமுறை பாவங்கள் தீரும் என்பது ஐதீகம். நரம்பு சம்பந்தமான நோய்களை தீர்க்கும் தலமாக இது கருதப்படுகிறது. புதன் திசை ஒவ்வொரு வாழ்விலும் 17 ஆண்டுகள் நீடிக்கும். எனவேதான் திருவெண்காட்டில் உள்ள புதன் சன்னதியில் 17 தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட வேண்டும் என்கிறார்கள். புதன் பகவானை 17 தடவை சுற்றி வந்து வழிபடுவது மிகவும் நல்லது. பொதுவாக புதன் கிரகத்தை ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத அலிக்கிரகம் என்று சொல்வார்கள். ஆனால் திருவெண்காட்டில் புதன் பகவான் ஆண் கிரகமாக வீற்றிருந்து அருள்பாலிக்கிறார். இங்குள்ள புதனை வழிபட்டால் கல்வி, ராஜயோகம், குபேர சம்பத்து, திருமணம், செல்வம், செழிப்பு, கலைத்துறைகளில் மேன்மை உட்பட 8 வகையான அதிகாரங்கள் கைகூடும். திருவெண்காடு தலத்தில் புதனை வழிபட வருபவர்கள் முதலில் சுவாமியையும் பிறகு அம்பாளையும் வழிபட்ட பிறகு இறுதியில்தான் புதன் சன்னதிக்கு சென்று பரிகார பூஜைகளை மேற்கொள்ள வேண்டும். சிவனின் 64 மூர்த்தங்களுள் ஒன்றான அகோரமூர்த்தியை இக்கோவிலில் மட்டுமே காணலாம். இவர் நவதாண்டவம் புரிந்ததால் இதை ஆதி சிதம்பரம் என்பார்கள். இத்தல உற்சவர் நடக்கும் பாவனையில் இடது காலை முன்வைத்து வலது காலை தூக்கி வைக்க முனையும் நிலையில் காணப்படுகிறார். இவ்வாலே அன்னை மாதங்க முனிவருக்கு மகளாக தோன்றி மாதங்கி என்ற பெயருடன் ஸ்வேதாரண்யரை நோக்கி தவமிருந்து அவரை தன் கணவராக பெற்றார். பிரம்மனுக்கு வித்தை கற்பித்ததால் பிரம்ம வித்யாம்பிகை ஆனாள். 4 திருக்கரங்களில் இடது மேற்கரத்தில் தாமரைப்பூ, வலது மேற்கரத்தில் அக்கமாலை தாங்கி இருக்கிறார். வலது கீழ்கரம் அபயகரம், இடது கீழ்கரம் திருவடிகளின் பெருமைகளை குறிக்கிறது. அம்பாளின் சக்தி பீடங்களுள் இதுவும் ஒன்று. இத்தலத்தில் உள்ள காளிதேவி கோரமுகம் காட்டினாலும் சாந்த சொரூபமானவள். ஸ்வேதவனத்தில் எழுந்தருளிய மாசக்தி ஆதலால் ஸ்வேதன காளி என்று அழைக்கப்படுகிறாள். 8 கரங்கள், பாசம், சக்கரம், வாள், உடுக்கை, கேடயம், கபாலம் ஆகிய படைக்கலன்களை தாங்கியுள்ளாள். இவர் வலக்காலை பீடத்தின் மீது உயர்த்தி வைத்துக்கொண்டு இடது காலை தொங்க விட்டிருக்கிறாள். காளி சன்னதியின் முன்பு மிகப்பெரிய பலிபீடம் உள்ளது. நடராஜ சன்னதி சிதம்பரத்தில் இருப்பது போன்றே வடிவமைக்கப்பட்டுள்ளது. இங்கு தினந்தோறும் ஸ்படிகலிங்கத்திற்கு 4 அபிஷேகங்களும் நடராஜ பெருமானுக்கு ஆண்டுக்கு 6 அபிஷேகங்களும் நடைபெறுகிறது. இத்தலத்தில் மூர்த்தி, தீர்த்தம், தலவிருஷம் எல்லாமே 3. காசியில் உள்ள 64 ஸ்நான கட்டிடங்களுக்கு இணையாக மணிகர்ணிகை ஆறு இங்குள்ளது. இங்குள்ள அக்னி, சூரிய, சந்திர தீர்த்தங்களில் வளர்பிறை புதன்கிழமைகளில் புதன்கோரையில் தலைக்கு பச்சை பயிர் வைத்து முழுகி புதனை தரிசனம் செய்ய வேண்டும். சந்திர தீர்த்தம் அருகில் ஆலமர விருஷத்தின் அடியில் ருத்ரபாதம் உள்ளது. இவ்விடத்தில் சிவபெருமானின் திருவடிகள் வரையப்பட்டுள்ளன. இத்தலத்தில் ஹோமம் செய்தால் பில்லி சூனியம், திருஷ்டிகள் விலகும். கோர்ட்டு வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். அகோரமூர்த்தியை வழிபட்டால் பித்ருதோஷம் நீங்கும். சகோதரர்களுக்கிடையே ஏற்பட்ட மனக்கசப்பு விலகும். இக்கோவிலில் முறைப்படி பூஜைகள் செய்ய விரும்புபவர்கள் விநாயகர், மூலவர், அகோரமூர்த்தி, அம்பாள் மற்றும் புதன் ஆகிய 5 பேருக்கும் தவறாமல் தனித்தனியாக அர்ச்சனை செய்ய வேண்டும். இங்கு முன்னோருக்கு திதி தர்ப்பணம் செய்தால் அந்த குடும்பத்தினருக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இங்கு வழிபடுவோருக்கு 21 தலைமுறைகளின் பிதுர்சாபங்கள் நீங்கி சகல செல்வங்களும் பெறுவார்கள் என்பதை பக்தர்கள் நம்புவதால் பல மாநிலங்களிலிருந்தும் பக்தர்கள் இக்கோவிலுக்கு குவிந்த வண்ணம் உள்ளனர். கோவில் காலை 6 மணி முதல் பகல் 1 மணி வரையும், மாலை 5 மணி முதல் இரவு 10 மணி வரையும் திறந்திருக்கும். பிள்ளை இடுக்கி அம்மன் திருஞான சம்பந்தர் இத்தலத்தின் வட எல்லைக்கு வந்தபோது அவருக்கு ஊரெல்லாம் சிவலோகமாகவும் மணலெல்லாம் சிவலிங்கமாகவும் தோன்றின. எனவே இத்தலத்தில் காலை வைக்க பயந்து அம்மா என்றழைத்தார்.
இவரது குரலை கேட்ட பெரியநாயகி இவரை தன் இடுப்பில் தூக்கி கொண்டு கோவிலுக்குள் வந்தார். சம்பந்தரை இடுப்பில் தாங்கியவடி பெரியநாயகியின் சிலை அம்மன் கோவிலின் பிரகாரத்தில் உள்ளது. இதனால் அம்மன் பிள்ளை இடுக்கி அம்மன் ஆனாள். இந்த அம்மனை வழிபட்டால் குழந்தை பேறு கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. குத்துப்பட்ட நந்தி. இத்தலத்து புராணப்படி மருத்துவன் என்னும் அசுரனை எதிர்த்து போரிட சென்ற நந்தியை அந்த அசுரன் 9 இடங்களில் ஈட்டியால் குத்தியதாக வரலாறு உள்ளது. அந்த நந்தியை சிவபெருமானுக்கு எதிரே காணலாம். அந்த நந்தி உடம்பில் 9 இடங்களில் ஈட்டியால் குத்துப்பட்ட துளைகள் உள்ளன. நந்திக்கு அபிஷேகம் நடக்கும்போது அதை பார்க்க முடியும். இந்த நந்திக்கு தான் பிரதோஷ வழிபாடுகளும் நடத்தப்படுகின்றன. அமைவிடம் சீர்காழியிலிருந்து பூம்புகார் செல்லும் வழியில் 10 கிலோமீட்டர் தொலைவிலும் மயிலாடுதுறையிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவிலும் கோவில் உள்ளது.